அஸ்ஸலாமு தீபாவளி மதரசா பற்றி இது நான் போன லாஸ்ட் வீடியோ வந்து நீங்கள் சொன்னால் இதை பற்றி பேசவே இல்லை. நடந்து முடிஞ்சேன் நடந்து முடிஞ்சு. அதனால் ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு அம்மார் மௌலவி திஹாரில் செஞ்ச வேலைக்கு ஒட்டுமொத்த ஸ்ரீலங்கால முஸ்லீம்களுக்கு மடப்பியிருக்கும். என்ன சொன்னால் எல்லா முஸ்லீம்களையும் எதிர்பார்க்கிட்டாரு, எல்லா முஸ்லீம்களையும் எதிர்பார்க்கிட்டாங்க. சரியா? அதனால கேவலமாக்கிட்டாங்க. என்ன சொன்னா சிங்களோட கூட வந்து எங்களை கேவலமா பேசுறாங்க தெரியுமா? வீடியோவில் சோசியல் மீடியாவில் வந்து கொண்டு நாங்கள் நினைக்கல முஸ்லீம்கள் இப்படின்னு சொல்லி உனக்கு செஞ்ச வேலைக்கு நீவல் என்னப்பா நீவல் அவனோட ஃபங்க்ஷனுக்குள்ள அவனோ கூட்டி வந்து கொண்டு மேடையில் ஏற்றி கொண்டு என்னப்பா ஒரு வெட்கமில்லான்னு கேட்குறாங்க. சரிங்களா? அம்மார் மோலை செஞ்சிப்பாரு நல்ல நோக்கத்தில். ஆனால் அது வந்து 100க்கு 100 ரோம். சரிங்களா? 100க்கு 100 ரோம். அடுத்தது அவனை கூட்டிக்கின்னு வந்து இங்கே மதுசாலை என்ன நடக்குது, பள்ளியில் என்ன நடக்குது, அங்கே நடக்கிறேன்னு சொல்லி இதெல்லாம் சிச்சுவேஷனை அவனை சொல்லி கொடுக்குறது. அவன் எல்லாம் செஞ்சு முடிஞ்சு அவனை ஸ்ரீலங்காலிக்கிற வந்து எல்லாரும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல சிங்களோட கூட அவனோட ஜீரோ ஆக்கி வச்சிக்க போல இவர் வந்து அவரை ஹீரோ ஆக்குறாரு. மக்களால எலெக்ஷன் கேட்கலாம சிச்சுவேஷன் அவனை கேட்க போல முஸ்லீம்கள் அவனை ஒதுக்கல்ல. முஸ்லீம்கள் வந்து எப்பயும் ஒதுக்கியாச்சு. நாட்டிலேயே சிங்களோன கூட இப்ப அவனை ஒதுக்கி வச்சிக்க போல ஜீரோவாக வச்சிக்க போல இவர் வந்து மேடையில கூட்டி வந்து ஹீரோ ஆக்கினாரு. இது பாவமா இல்லையா? அடே நாட்டுல கூட அவனோட வந்து ஒன்றுமே இல்லாம ஆக்கி வச்சிக்கல. இப்ப அவனுக்கு எந்தக்கு வந்து எங்க மதுசாக்குள்ள நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் மோனை சொல்லி காட்டுறது, எங்க பள்ளிக்குள்ள நடக்கிற மோனுக்கு சொல்லி காட்டுறது. அவன் தானே எங்களுக்கு அடிச்சு முடிஞ்சு இப்ப எங்களை செய்யணுமான மேல செஞ்சு முடிஞ்சு அவனு அப்படின்னு சொன்னா ஞானசாரை மதோட கூப்பிடுச்சு. ஞானசாரை தானே சேர்ந்து செஞ்சான். ஞானசாரை எத்தனை பெய்க்கானு நாமள மஹிந்தக்கு வரையலானுங்களே. நாமள ஞானசாரைய ரத்தன ஹிருவ அந்த ரத்தன தேரும் கூப்பிடுங்களாரே கூப்பிட்டு காட்டுங்க. வேற ஃபங்க்ஷன் நடக்குது, பள்ளிக்குள்ள நடக்குது, மோசாக்கள் நடக்குது. சகஜீவனை செய்த நேரம் அல்லது, சகஜீவனை வந்து செய்த இடமும் அல்லாது, செய்த நேரம் அல்ல இது. அந்த ஃபங்க்ஷன் வந்து புனிதமான ஃபங்க்ஷன் உண்டு. ஆபீஸ் மார்ட மோளை மார்ட பட்டமளிப்பு விழா உண்டு. அதுக்குள்ள வந்து இந்த தரத்திரிய குடிப்பான வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறீங்களே. நீங்க நலவு செஞ்சிருப்பீங்க, ஆனா நலவு கொள்ளாப்பாயிட்டு இல்லைங்களா? 100க்கு 100 பிள்ளை. நீங்க முஸ்லீம் கிட்ட மடிப்பு கேட்கணும். நீங்க எவ்வளவுதான் வந்து பிரஸ் வச்சு வந்து நீங்க ஒவ்வொரு இது சிங்களத்துல தான் பேசுறீங்க. முஸ்லீம்களுக்கு பேசுங்க, முஸ்லீம்களுக்கு தமிழ்ல பேசுங்க. சிங்களத்துல பிரஸ்ல வச்சு சிங்கள பிரஸ்ல வச்சு சிங்களத்துல பேசவே இல்ல, சிங்களம் விளக்கப்படுத்தவே இல்ல. சிங்களவனுக்கு சிங்களத்துல பேசணும் தான், முஸ்லீம்களுக்கு பேசுங்க, விளக்கப்படுத்துங்க நீங்க. ஆனா நான் சொல்ற என்ன சொன்னா வந்து இது வந்து அந்த நேரம் அல்ல. நீங்க வந்து பிரைவேட்டா அவனை கூட்டிட்டு வந்து மசா வந்து உள்ளுக்கு போய் அவனை உள்ள கையில சுத்தி காட்டுங்க. மசாக்குள்ள இதான் நடக்குது, பள்ளிக்குள்ள இதான் நடக்குது, எங்களுக்குள்ள இதான் நடக்குது. சில அவனை வந்து அந்த வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று வச்சு ப்ரோக்ராம் வச்சு அதை செய்யுங்க. நீங்க மதரசா விஷயம் எடுத்து வந்தக்குள்ள வந்து அந்த கருத்துலேயே பிடிப்பானவ கூட்டி வந்தா எங்க நல்ல மறக்க பண்ணுவாரு. அது தப்பில
மற்றது வந்து முனீர் முலஃபர் கம்பதி சிக் அவர் மினிஸ்டர் ஒன்றே அவரை கூப்பிட்டீங்க 2 நாளைக்கு முன்பு. வீட்டுல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் உண்டாவே 10 நாளைக்கு முன்பு இன்வைட் பண்றோம். இது மதரசா ஃபங்க்ஷன் உண்டு. அவர் சும்முள்ள ஆளுண்டு. அவர் மினிஸ்டர் உண்டு. அவருக்கு 1000 பட்ட வேலைக்கு மாறும். அவருக்கு 1000 வேலைக்கு. அவருக்கு நேர்த்துற செல் உடனே அவருக்கு நேர்த்துற சென்னாத்தான் அவரை டேட்டோட பார்த்து ஃபங்க்ஷனை பார்த்து 7 மயிலமான செல்லிப்பாரு. மன்னாரில் எங்க பள்ளியை ஓப்பன் பண்ணி செல்லிருந்து அவர் அந்த ஆண்டுக்கு அவர் பேசிக்கிறார். 2 நாளைக்கு முந்தி செல்லி சரி வருமா அவருக்கு? அவர் சும்மா கூட்டிலிக்கானுண்டு. அவருக்கு 1000 வேலைக்கு மாறு. அவர் இப்ப மந்திரி உண்டு. 2 நாளைக்கு அவர் சொன்னா ஒரு 7 தான் செல்லுவார். அவருக்கு 1000 ஃபங்க்ஷன் உள்ள போட்டு கூட்டிப்பார். அவர் கூப்பிடே அது ஒரு ரோகம். அடுத்தது அம்மார் மௌலவி இது வந்து அரசியல் செய்த நேரம் அல்ல. இது இல்லைங்களா? நீங்க அரசியல் வந்து வேற வேற ப்ரோக்ராம்கள் செஞ்சுக்கோங்க. இந்த மதரசா ஃபங்க்ஷன்ல வந்து நீங்க அரசியல் செஞ்சேதான் எனக்கு குழப்பம். இல்லைங்களா? நீங்க சொல்லுவீங்க அரசியல் இல்லைன்னு சொல்லி நீங்க செல்வீங்க. ஆனா நாமளும் வந்து வாய்ஸ் கார்டு கொடுத்திருந்தேன். எப்படி வந்து லப்சன் அந்த கீழே இறங்கி பில்டிங்ல அரசாங்கத்தை தான் ஏசுறீங்க. நீங்க எல்லாம் வந்து வாய்ஸ் கட்ட பாருங்க. அரசாங்கத்தின் உருபலாக தான் பேசுறாங்க. அடே நாங்க வந்திருக்கிறது மதரசா ஃபங்க்ஷன் உண்டு. இதை பத்தி பேசிட்டு போவாம கீழே வந்து ரோட்ல இறங்கி வந்து பெஸ் எல்லாம் வந்து பவன் பேட்டி காண்றாங்க. பவன் வந்து அரசாங்கத்தினே அவன் அரசியல் நானே பேசுறான். அப்ப இங்க அரசியல் இல்லை. நீங்க அடுத்தது முஸ்லீம்கள சிச்சுவேஷனை செல்றேன்னு சொன்னா அவனுக்கு வந்து விளங்கப்படுத்துறது சொன்னா வந்து அவனுக்கு விளங்கப்படுத்தினேன் அல்ல. முழுக்க முழுக்க களத்தில் இறங்கின ஞானசார இல்லைங்கண்ணா. ஞானசாரை வந்து கூப்பிட்டு நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடுச்சு. அப்பத்தான் நீங்க செஞ்ச வேலை சரியன்னு வரும். அவனோட தானே களத்தில் இறங்கி வேலை செஞ்சான். அவன் தானே வந்து மேடையில எப்படி பேசினான். அவன் பேச்சுக்கு தானே வந்து சிங்கரோட ஜதிபாயினு அவன் தானே உசு பேத்தினது. அப்ப நாமெல்லாம் ஒரு பேச்சு பேசல. அவன் எல்லாம் வந்து கிணிக்கடி தண்ணிக்குள்ளால கிணிக்கடி அவனோட செய்ய செட்டு அவன் சத்தம் இல்லை. அவனோட செல்லுவே இல்லை. அடுத்து நாமளுக்கு செல்லுவே இல்லை. இதை செல்லணுமோ மைந்து இவன் நாமளுக்கு வந்து எல்லாத்தையும் எங்க மதசாலிக்கு எல்லாத்தையும் காட்டு கொடுத்து அந்த செல்லு அவன் போய் தங்க செல்ல போற இல்லை. மத்த வந்து நாமளுக்கு தொங்க கவுரெல்லாம் வீக்க அவரு தார கூப்பிட்டா போறவன் இல்லைங்களா? தார கூப்பிட்டாலும் சாட லேசா என்ன வந்துடுவான். அவருக்கு இப்ப தொங்க கவுரு எல்லாம் வீக்கி. அதனால இவரை கூப்பிட்டோடனே டக்குன்னு வந்துட்டான். மற்றது இன்னொரு விஷயம் ஒண்ணு போலவே அந்த நேத்திர கேள்விப்பட்டு வந்து மதரசா நிர்வாகம் அது செல்லுதான் வந்து எங்களுக்கு தெரியா. நாம ஸ்டேஜ் வர காட்டி வந்து மதரசாவுக்கு தெரியவா, நிர்வாகத்துக்கு பிரின்சிபல் பக்தருக்கும் தெரியவா. நீங்க தானே மாலை போட்டி வாங்க. நான் இந்தியாவோட வயசு கட்டோட பார்த்தேன்னா நான் வந்து நீங்க செல்றீங்க வந்து என்னால சேர்ந்தான் இந்த முடிவு எடுத்தது. சரி மதரசா நிர்வாகம் அதில் போர்டில் இஜாக்கள் அதில் சேர்ந்தா முடிவு எடுத்தீங்க நீங்க செல்றீங்க. அப்போ இது உண்மை. எல்லாரும் சேர்ந்து தான் முடிவு எடுத்துக்குது. அதனால மௌலவி நீங்க வந்து முஸ்லீம்களை ஜெதுப்பாகி கொலை கூட்டத்துக்கு நீங்க மனம் கேட்கணும் இல்லைங்களா? இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு அவனை கூட்டி வந்திக்கே தேவையில்ல. முஸ்லீம்கள் எதிரி ஆகணும் விளைஞ்சா. அதனால மௌலவி நீங்க அரசியலை கொண்டாந்து மார்க்கத்துக்குள்ள குத்து வர வாழும் இல்லைங்களா? அரசியல் வேற மார்க்கம் வேற. இது இஸ்லாமிய நாடா இருந்தா வந்து இஸ்லாமிய அரசாங்கம் கூட செய்யல. அதனால இஸ்லாமிய நாடு அல்ல. அதனால
இஸ்லாம் வேற, அரசியல் வேற இல்லைங்களா? அதனால அதை வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லாஹ்.